ரீசெண்ட் டேஸில் லாங் ரைட்ஸ் போக முடியாததுனால லோக்கலில் இருக்கிற பிளேஸஸ்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தேடி போயிட்டுருக்கேன். அதுவுமே வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபியூல் போகிற டைம் வந்துச்சு. டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன். மைலேஜ் செக் பண்ணிடலாம். ஓடி இருக்குது பைக்கு. ஸோ 306 டிவைடட் பை 11.55 பிடிச்சது. 26 கொடுத்துருக்குங்க லாஸ்ட் மைலேஜ். ஃபியூல் போட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. இன்றைக்கி நான் சோலோ ரைட் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஓட்டுறேன். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? உங்கள் நேம் என்ன? தருண். விஷால் ப்ரோ. இவரும் என்ன மாதிரி சோலோவை வெயிட் பண்ணுவார் போல் பைக் கூட. இன்ஸ்டாகிராமில் என்னோட வீடியோ பார்த்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, ஒன்றா ரைட் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் 2 பேர் ரைட் கிளம்பிட்டு. இன்றைக்குமே ரொம்ப ஷார்ட்டான ரைடு தாங்க. வீட்டிலேருந்து ஜஸ்ட் 45 மினிட்ஸ் தான். ஒரு வாட்டர் ஃபால்ஸை தேடி போயிட்டுருக்கோம். நாங்கள் போகலான்னு ஆல்ரெடி யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக அன்றைக்கி ஈவினிங் இவர் மெசேஜ் தருண் ஆல்ரெடி இங்கே வந்திருக்காரு. நான் ஃபஸ்ட் டைமு. அவர் ஆல்ரெடி இங்கே வரும்போது இப்போ இந்த பிரிட்ஜ் பார்க்குறீங்களா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரோடுமே கிடையாது. ஃபுல் ஆஃப் ரோடிங்காக இருந்துச்சு. இன்றைக்கும் ஆஃப் ரோடிங்காக இருக்கும்னு நினச்சி தான் வந்தோம். பட் ரோடு போட்டு நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. காட்டுக்குள்ளே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் இப்போ ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. இங்கே ரோடு போடாமல் இருந்திருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 வாட்டர் கிராசிங் பண்ணியிருப்போமா. சரி, எனக்கு லக்கு அவ்வளோதான். ஜஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் போய் பார்ப்போம், அப்படியே இந்த சீனரிஸில் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அப்படியே ரைட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அப்படி போயிட்டே இருக்கும்போது தான் இந்த மாதிரி ரஃப் ரோடு வர ஆரம்பிச்சது. ஸோ அப்படியே மலை ஏற ஆரம்பிக்கிறோம். இந்த மலையுமே பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் ஜவ்வாது ஹில்ஸ் தான். வேலூர்லேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் தான் ஆகும் பைக்கில் வரதுக்கு. எப்பவுமே தண்ணி வருதா இல்லை? ஓ, ஆமாம் சில்லுன்னு ஆயிடுச்சு. ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே இருக்குங்க. சீக்கிரம் ப்ராப்பராக ரோட் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். காரில் கூட வரலாம், கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். பார்க்கிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் இல்லாமல் நல்ல சன்செட் ஸ்பாட் கூட. இங்கே பாருங்க வேலி வியூ. தெரியும் அந்த பக்கம் அந்த இந்த ரைட் வர லெவல். அந்த லுக் அவுட்டில் கொஞ்ச நேரம் நின்று சன்செட் பார்த்துட்டு வாட்டர் ஃபால்ஸை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. கொஞ்சம் இறங்கி போனோம். கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்கும், வழுக்கும். மழை டைமில் கண்டிப்பாக வழுக்கும். ஸோ பார்த்து சேஃபாக நடந்து போங்க. நீங்கள் வரணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் குப்பை கிப்பை போடாமல் கொஞ்சம் இடத்த க்ளீனாக வச்சுக்கோங்க. வாட்டர் ஃபாலில் நின்று குளிக்கவும் இடம் இருக்குது. கீழே அப்படியே தொட்டி மாதிரி அதுவாக நேச்சுரலாக ஃபார்ம் ஆகிருக்கு, அங்கேயும் குளிக்கலாம். இதோட நேம் வந்து நாகநதி வாட்டர் ஃபால்ஸுங்க. மேப்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஓரளவுக்கு நல்லா க்ளீனாகவே இருக்குது. நீங்கள் வந்தாலும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தாச்சு. இப்போ மலையாக அப்படியே ட்ரையல் ரைடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அது எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். See you guys in the next one. Bye. ஐயோ, எதை சொல்ல மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோக்கு லைக் போட்டு விட்ருங்க.